வணக்கம். அதிகாலை.com-உம் HDF தமிழ் ரேடியோவும் இணைந்து வழங்கும் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புது வெள்ளம் 36ஆம் அத்தியாயம். ஞாபகம் இருக்கிறதா? லதா மண்டபத்தின் தோட்ட வாசலண்டை வந்து நின்று நந்தினி 3 தடவை கையை தட்டினாள். அப்போது அவள் முகத்தில் படிந்திருந்தது பயத்தின் ரேகையா அல்லது மரங்களின் இருண்ட நிழலா என்று சொல்ல முடியாது. தோட்டத்தில் சிறிது தூரம் வரையில் பெரிய பெரிய அடிமரங்களும் அவற்றைச் சுற்றி கொண்டிருந்த கொடிகளும் தெரிந்தன. அப்பால் ஒரே இருட்பிழம்பாய் இருந்தது. இருளை கீறிக்கொண்டு கொடிகளை விலக்கிக் கொண்டு மரம் ஒன்றின் பின்னால் இருந்து மந்திரவாதி வெளியே வந்தான். நந்தினி தன்னுடைய புஷ்ப மஞ்சத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அவர்களா? இந்த வெட்கங்கெட்ட சோழ நாட்டிலேதான் அரசன் அழகன் என்று கொண்டாடுவார்கள். ஆண் பிள்ளைகளுக்கு அழகு உடம்பில் உள்ள போர் தழும்புகள் அல்லவா? நன்றாக சொன்னாய். இதை நீ உண்மையாக சொல்லும் பட்சத்தில் அந்த வாலிப வழிப்போக்கன் இங்கு எதற்காக வந்தான்? முன்னமே சொன்னேனே, நீதான் என்று எண்ணி வாசுகி அவனை அழைத்துக் கொண்டு வந்தாள் என்று. என்னிடம் கூட நீ கொடுக்காத உன் முத்திரை மோதிரத்தை அவனிடம் ஏன் கொடுத்தாய்? அவனை இவ்விடம் தருவித்து பேசுவதற்காகவே கொடுத்தேன். இப்போது அம்மோதிரத்தை அவனிடம் இருந்து வாங்கிக் கொண்டு விடப் போகிறேன். எதற்காக அவனை தருவித்தாய்? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன சல்லாபம் செய்து கொண்டிருந்தாய்? ஒரு முக்கியமான லாபத்தை கருதியே அவனுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்தேன். நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள அவனால் பெரிய அனுகூலம் ஏற்படும். அடி பாதகி, கடைசியில் உன் பெண் புத்தியை காட்டிவிட்டாயா? யாரோ முன்பின் தெரியாத வாலிபனிடம் நமது ரகசியத்தை. வீணில் ஏன் பதறுகிறாய்? நான் ஒன்றும் அவனிடம் சொல்லிவிடவில்லை. அவனிடம் இருந்துதான் ரகசியத்தை கிரகித்துக் கொண்டேன். என்ன கிரகித்துக் கொண்டாய்? இவன் காஞ்சியிலிருந்து பழையாறைக்கு ஓலை கொண்டு போகிறான். பழையாறையில் உள்ள பெண் புலிக்கு கொண்டு போகிறான். அதை என்னிடம் காட்டினான். அவள் கொடுக்கும் மறு ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்குள் நீ வந்து விட்டாய். ஓலையுமாயிற்று, எழுத்தாணியுமாயிற்று. இதனாலெல்லாம் நமக்கென்ன உபயோகம்? உன்னுடைய அறிவின் ஓட்டம் அவ்வளவுதான். புலிக்குலத்தை அடியோடு அழிப்பது என்று நாம் விரதம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண் புலிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பெண் புலியினாலும் குலம் வளரும் என்பதை மறந்துவிட்டீர்கள். அது மட்டுமல்ல, தற்போது இந்த சோழ ராஜ்யத்தை ஆளுவது யார் என்று எண்ணியிருக்கிறாய்? பலமிழந்து செயலிழந்து நோய்ப்படுக்கையில் படுத்திருக்கும் கிழவனா? காஞ்சியிலும் இலங்கையிலும் உள்ள இளவரசர்களா? இல்லை, உன்னை ராணியாக பெறும் பாக்கியம் பெற்ற தனாதிகாரி பழுவேட்டரையர்தான். இது உலகம் அறிந்ததாயிற்றே. அதுவும் தவறு. உலகம் அப்படி எண்ணுகிறது. இந்த கிழவரும் அப்படி எண்ணியே ஏமாந்து போகிறார். நீயும் அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறாய். உண்மையில் பழையாறையில் உள்ள பெண் புலிக்குட்டிதான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது. அரண்மனைக்குள் இருந்தபடி அந்த கர்வக்காரி சூத்திர கயிற்றை இழுத்து எல்லாவற்றையும் ஆட்டி வைக்க பார்க்கிறாள். அவளுடைய கொட்டத்தை நான் அடக்குவேன். அதற்காகவே இந்த வாலிபனை உபயோகப்படுத்திக் கொள்ள பார்த்தேன். ரவிதாசனுடைய முகத்தில் வியப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அறிகுறிகள் தென்பட்டன. நீ பெரிய கைகாரிதான், சந்தேகமில்லை. ஆனால் இதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம்? உன்னை எப்படி நம்புவது என்றான். அந்த வாலிபனை உன்னிடமே ஒப்புவிக்கிறேன். நீயே அவனை சுரங்க வழியில் கோட்டைக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போ. கண்ணை கட்டி அழைத்துக் கொண்டு போ. பழையாறுக்கு அருகில் சென்று காத்திரு. குந்தவை கொடுக்கும் மறு ஓலையுடன் இங்கே அவனை மீண்டும் அழைத்துக் கொண்டு வா. அவன் தப்பித்துக் கொள்ள பார்த்தாலும் உன்னை ஏமாற்ற பார்த்தாலும் உடனே கொன்றுவிடு என்றாள் நந்தினி. வேண்டாம் வேண்டாம், நீயும் அவனும் எப்படியாவது பொங்கல். அவனை சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் கோட்டைக்குள் இப்போது தேடுகிறார்கள். வெளியிலும் சீக்கிரத்தில் தேடப் போகிறார்கள். அவனோடு சேர்ந்து போனால் எனக்கும் ஆபத்து வரும். நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லு. வந்த காரியம் என்னவென்று நீ இன்னமும் தெரிவிக்கவில்லையே. காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடாகிவிட்டது. இலங்கைக்கு போகிறவர்கள் பாடு ரொம்பவும் கஷ்டம். அங்கே வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன என்ன செய்ய சொல்கிறாய்? இன்னும் பொன் வேண்டுமா? உங்களுடைய பொன்னாசைக்கு எல்லையே கிடையாதா? பொன் எங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு அல்ல, எடுத்த காரியத்தை முடிப்பதற்காகத்தான். பின் எதற்காக உன்னை இங்கு விட்டு வைத்திருக்கிறோம்? இலங்கைக்கு போகிறவர்களுக்கு சோழ நாட்டு பொன் நாணயத்தினால் பயனில்லை. இலங்கை பொன் இருந்தால் நல்லது. இதை சொல்வதற்கு ஏன் இத்தனை நேரம்? நீ கேட்பதற்கு முன்பே நான் எடுத்து வைத்திருக்கிறேன்.
என்று நந்தினி கூறி தான் இருந்த மஞ்சத்தின் அடியில் குனிந்தாள். ஒரு பையை எடுத்து ரவிதாசன் கையில் தந்தாள். இது நிறைய இலங்கை பொற்காசு இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போ, அவர் வரும் நேரமாகிவிட்டது என்றாள். ரவிதாசன் பையை வாங்கிக் கொண்டு புறப்பட்ட போது, கொஞ்சம் பொறு, அந்த வாலிபனை கோட்டைக்கு வெளியிலாவது கொண்டு போய் விட்டுவிடு, அப்புறம் அவன் வேறு பாதையில் போகட்டும், சுரங்க வழியை அவனுக்கு காட்டிக் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்று இருண்ட மாளிகை பக்கம் பார்த்தாள். அங்கே ஒன்றும் தெரியவில்லை. விரல்களினால் சமிக்ஞை செய்தாள், லேசாக கையை தட்டினாள், ஒன்றிலும் பலனில்லை. அவளும் ரவிதாசனும் லதா மண்டப பாதை வழியாக சிறிது தூரம் சென்றார்கள். அந்த பிரம்மாண்டமான இருள் மாளிகையில் அங்கிருந்து பிரவேசிக்கும் வாசலை நெருங்கினார்கள். ஆனால் வந்தியத்தேவனை காணவில்லை. சுற்றும் முற்றும் நாலாபுரத்திலும் அவனை காணவில்லை. இத்துடன் 36ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.